வந்து வாயுவாக மாறுறதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதே வாயு திரவமாக மாறுறதுக்கு ஒரு பேர் இருக்குது. திரவத்திலிருந்து திடப்பொருளாக மாறுறதுக்கு ஒரு பேர் இருக்குது. சரியா? இன்னும் ஒரு எக்ஸப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஒரு திடப்பொருள் வந்து திரவமாக மாறாமல் நேராக வாயுவாக மாறுறதுக்கு ஒரு பேர். நம்ம ஒரு 100 ml வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னது? திரவம். ஒரு திரவம் வந்து நம்மளுக்கு வாயுவாக மாறுறதை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோமா? வாயுவாக மாறுறதை பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. அம்மா சமைக்கும் போல் குழம்புலேருந்து ஆவியாக போகிறது பார்க்கலையா? அதான் இருக்குமா? என்னவா குறையுமா? இப்போ தண்ணியெல்லாம் எங்கே போகுது? தண்ணியெல்லாம் ஆவியாகி மேலே போகுது. இதுவும் சீக்கிரமாகும். மாறுது அப்படின்றத ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் செய்யப்போ யார் ஒரு செய்கிற? சரியா? இந்த ஸ்பீக்கரில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு பாருங்க. எவ்வளோ இருக்குது? 100 ml இருக்குது. சரியா? இப்போ இதை வந்து இவங்க ஹீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 100 ml வந்து என்ன மாறுது? இது மாரி வந்து உனக்கு தெரியும்ல? இதுவா? இந்த புனலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மேலே கவுத்து வைக்க போகிறோம். சரியா? கவுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இந்த புனலில் ஏதாவது சேஞ்சஸ் நல்லா இருக்குதா.